வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அருண் என்ற ஒரு சுட்டிப் பையனின் கதையை பார்க்கப் போகிறோம். அவனுக்கு விளையாடுவது என்றால் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஓவியம் வரையவும் நண்பர்களுடன் சேர்ந்து மைதானத்தில் ஓடிப்பிடித்து விளையாடவும் மிகவும் பிடிக்கும். அவனது உலகம் வண்ணமயமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் பள்ளி முடிந்து வந்த அருண் ரொம்ப சோர்வாக இருந்தான். இன்று ரொம்ப சலிப்பாக இருக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது மேசை மேல் இருந்த அவரது போனில் இருந்து டிங் என்று ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. அருண் வியப்புடன் போனை பார்த்தான். ஆச்சரியம்! போன் பேசியது. வணக்கம் அருண், நான் உன் புதிய நண்பன். ஸ்மார்ட் போன் என்றது அந்த போன். ஹா, நீ பேசுவியா என்று அருண் கேட்டான். நான் பேசுவது மட்டும் இல்லை அருண், உன் உலகத்தையே என்னால் மாற்ற முடியும். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் என்றது போன். படிக்க வேண்டுமா? நான் உதவுவேன் என்றது போன். கடினமான கணக்குகள் கூட போனில் வீடியோவாக பார்க்கும்போது மிகச் சுலபமாக புரிந்தது. வா, இது ரொம்ப சுலபமா இருக்கே என்று அருண் உற்சாகமடைந்தான். அவரது சந்தேகங்கள் உடனுக்குடன் தீர்ந்தன. படிப்பு அவனுக்கு விளையாட்டாக மாறியது. உலகத்தை பார்க்க வேண்டுமா என்றது போன். விண்வெளியின் ரகசியங்கள், கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களை அருண் தன் அறையில் இருந்தே பார்த்தான். இதுதான் ஆப்பிரிக்க சிங்கமா? எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது என்று அவன் வியந்தான். உலக வரைபடம் அவனது உள்ளங்கைக்குள் வந்தது. தூரத்து ஊரில் இருக்கும் பாட்டியுடன் பேசவும் போன் உதவியது. வீடியோ காலில் பாட்டியின் முகத்தை பார்த்ததும் அருணுக்கு பெரும் மகிழ்ச்சி. பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அருண், உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்றார் பாட்டி. போன் உறவுகளை இணைக்கும் ஒரு பாலமாக இருந்தது. கைத்தொலைபேசியை சரியாக பயன்படுத்தினால் அது உண்மையிலேயே ஒரு சிறந்த நண்பன்தான். ஆனால் மெல்ல மெல்ல விஷயங்கள் மாற ஆரம்பித்தன. போன் மெதுவான குரலில் சொன்னது, அருண், இன்னும் ஒரே ஒரு லெவல் மட்டும் விளையாடு, பிறகு நிறுத்தலாம். இது ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி, இன்னும் 5 நிமிடம் மட்டும் என்று அருண் விளையாடத் தொடங்கினான். ஆனால் அந்த 5 நிமிடம் எப்படி போனது என்று அவனுக்கே தெரியவில்லை. நேரம் இறக்கை கட்டிப் பறந்தது. கடிகாரம் வேகமாக ஓடியது. அருண் போனுக்குள் மூழ்கிப் போனான். சுற்றியிருக்கும் உலகத்தை அவன் மறக்கத் தொடங்கினான். ஒரு நிழல் குரல் அவனுக்குள் ஒலித்தது. இன்னும் ஒரு வீடியோ, இன்னும் ஒரு கேம். இதோ இந்த ரீல்ஸ் மட்டும் பார்த்து விட்டு விடலாம். வெளியே நண்பர்கள் விளையாடும் சத்தம் கேட்டது. அருண், கிரிக்கெட் விளையாட வரியா என்று நண்பன் அழைத்தான். ஆனால் அருண் காதில் அது விழவே இல்லை. இப்போ முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று அருண் சொன்னான். உண்மையில் அவன் ஒரு தேவையற்ற கேமை விளையாடிக் கொண்டிருந்தான். இரவு நேரமானது. அருண், தூங்க நேரம் ஆகுது என்று அம்மா சொன்னார். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் அம்மா என்று பொய் சொல்லிவிட்டு போனைத் தொடர்ந்தான். அருண் மெல்ல மெல்ல போனுக்கு அடிமையாகிக் கொண்டிருந்தான். அவன் போனை பயன்படுத்தவில்லை, போன் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தது. இது ஆபத்தானது. மறுநாள் காலையில் அருணால் கண்களை திறக்கவே முடியவில்லை. அம்மா, என் கண் ரொம்ப வலிக்குது, எரியுது என்று அவன் அழுதான். பள்ளியில் அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அருண், ஏன் வீட்டுப் பாடம் செய்யவில்லை என்று ஆசிரியர் கேட்டபோது அவனிடம் பதில் இல்லை. விளையாட்டு மைதானத்திலும் அவனால் ஓட முடியவில்லை. உடல் சோர்வாக இருந்தது. அவனது பழைய உற்சாகம் எங்கே போனது என்று தெரியாமல் அவன் தவித்தான். அதிக நேரம் போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் இவை. உடல் நலம், படிப்பு, உறவுகள் என அனைத்தும் பாதிக்கப்படும். அருண் இப்போது என்ன செய்வான்? அருணின் அம்மா அவரது கையை பிடித்து அன்பாகச் சொன்னார், போன் என்பது கெட்டது இல்லை அருண், அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா என்று அருண் கேட்டான். நாம் சில விதிமுறைகளை பின்பற்றினால்
போன் மீண்டும் உன் நண்பனாக மாறும் என்றார் அம்மா. முதலில் தினமும் 1 மணி நேரம் மட்டும் போன் பயன்படுத்த வேண்டும் என்ற விதியை அம்மா சொன்னார். இது அருணுக்கு பிடித்திருந்தது. 2வது விதி, வீட்டுப்பாடம் மற்றும் படிப்பை முடித்த பிறகுதான் போனை தொட வேண்டும். கடமை முதலில், பிறகுதான் விளையாட்டு. 3வது, ஒவ்வொரு 30 நிமிட பயன்பாட்டிற்கும் பிறகு ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டும். இது கண்களுக்கு ஓய்வு தரும். 4வது, தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னரே போனை தூர வைத்துவிட வேண்டும். அப்போதுதான் நல்ல உறக்கம் கிடைக்கும். முக்கியமாக போனில் விளையாடுவதை விட மைதானத்தில் ஓடி விளையாடுவதே சிறந்தது என்று அருண் புரிந்து கொண்டான். அவரது உடல் வலிமை திரும்பியது. இப்போது அருண் போனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். இப்போது நான் தான் பாஸ் என்று அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான். போனும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. நீ சொன்னது சரி அருண். நான் உன் நண்பன்தான். உனக்கு உதவவே நான் இருக்கிறேன். என்னை நீயே கட்டுப்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் என்றது போன். அருண் இப்போது படிப்பிலும் கெட்டிக்காரன், விளையாட்டிலும் கில்லாடி. போன் ஒரு பயனுள்ள கருவியாக அவரது வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் மீண்டும் பழைய அருணாக மாறிவிட்டான். நண்பர்களே, அருணின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. தொழில்நுட்பம் என்பது ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் ஒரு மோசமான எஜமானன். அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். போனை பயன்படுத்துங்கள், ஆனால் அதற்கு அடிமையாகாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தொழில்நுட்பம் நல்லது. கட்டுப்பாடு அவசியம். புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். வணக்கம்.